போர் உக்கிரமாக நடந்தது. 2005 நடந்தது 10 வரைக்கும். எனது நண்பர் அபிராஜை கொலை செய்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல எப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. சோ உங்களோட படம் தயாரிக்கும் பொழுது இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ், அந்த அனுபவங்கள் கண்டு தேடி கண்ட உண்மைகள் எல்லாம் திரைப்படத்தை வெளிப்படும். உலகளாவிய ரீதியில பெரிய படங்கள் யுத்தத்தை மையமா வச்சு வந்திருக்கு. ஆனா நீங்க எடுக்க போற அந்த படம் அப்படிப்பட்ட படமா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்களே சொல்லி இருக்கிறீங்க இது ஜனரஞ்சகமான படமா இருக்கணும். ஜனரஞ்சகம் என்று சொல்வது என்பது வெறுமனே ஒரு கெட்ட விஷயம் அல்ல. மக்கள் மனங்களை கவருவதுதான் ஜனரஞ்சகம். அதுல கொண்டு 2 போராளிகளை காதலர்களாக்கி ஈழத்தமிழ் மண் வாசனையை எங்கெங்க தெளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் குறிப்பெடுத்து தெரிவிக்க வேண்டும். சவால் மிக்க பணியை செய்வது எனக்கு விருப்பம் கூட. சவால் இல்லாட்டி நான் தொடர்றதில்லை. சவால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு கிளிநொச்சி என்ற தலைப்பில் திரைப்படம் உருவாக உள்ளது. கிரைக்ஸ் சினி கிரியேஷன்ஸ் குழுவின் தயாரிப்பில் மனோவிசன் வழங்கும் கிளிநொச்சி திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்வின் ஊடக சந்திப்பு கனடாவில் நேற்று இடம்பெற்றது. இதில் பல ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு திரைப்பட குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனிடம் திரைப்படம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். நான் வரலாறு முழுக்க வடக்கு கிழக்கு மலையகம் தமிழர்களை எல்லோரையும் அரவணைத்து நான் அரசியல் பயணித்திருக்கிறேன். அது தவிர தமிழர் அல்லாத தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் ஆகியோருக்கும் கூட முற்போக்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். அடையாளம் இருக்கிறது. இப்ப போர் உக்கிரமாக நடந்தது. 2005 நடந்தது 10 வரைக்கும். மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள், வசதி வாய்ப்பில் குறைந்தவர்கள் வன்னியிலே தங்கிவிட்டார்கள். வழியில்லை, யுத்த களத்திலே இருந்தார்கள். வாய்ப்பு இருந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இடையிலே ஒரு பிரிவு இருந்த பிரிவினர் தான் இலங்கையில் கொழும்பு தலைநகரத்திலே வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். அவர்கள் கொழும்பு பிரஜைகள் அல்ல, எனது வாக்காளர்களும் அல்ல. அவர்களுக்காக போராடி காவலனாக செயல்பட்டவர் யார்? அவர் பேர் மனோ கணேசன். அது உண்மை, வரலாறு இருக்கிறது. ஆகவே இது வாக்குகளை பார்த்து பணி செய்யும் போக்கு எனக்கு கிடையாது. அப்படி இல்லை, மனதிலே இல்லை. எனக்கு நியாயமாகப்படுவதே செய்வேன். சொன்னேன், மனோசாட்சி உள்ளே இருக்கிறார், அவர் சொல்வதே செய்வேன், அவ்வளவுதான். அது பிறகு மற்றதெல்லாம். ஆகவே அவர்கள் நான் கொழும்பிலே உயிரை துச்சமாக மதித்து எனது நண்பர் அபிராஜை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு முன்னாலே இவரைத்தான் போட்டிருக்க வேண்டும் என்று அன்றைய பாதுகாப்பு செயலாளர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். என்னை கொல்ல முடியவில்லை, அவ்வளவுதான். ஆகவே நான் ஓடி ஒளியவும் இல்லை. ஆகவே வரலாறு இருக்கிறது அல்லவா, வரலாறுக்குள்ளே வந்திருக்கிறேன் நான். ஆகவே நிறைய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவங்கள் கண்டு தேடி கண்ட உண்மைகள் எல்லாம் திரைப்படத்தை வெளிப்படும். கவலை வேண்டாம். டோன்ட் வரி. அடுத்தது உங்களோட கேள்வி என்ன? ஒரு கேள்வி என்னது? சொன்னதான் அனுரகுமார் அரசானாக்க நண்பர் தான். நிறைய வாக்குறுதி தந்திருக்கிறார். தமிழ் தேசிய கட்சிகளையும் விரைவி மீறி சென்று தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் நம்புகிறேன் நான். 1.5 வருஷம் ஆகியிருக்கிறது, இன்னும் 3.5 வருடம் இருக்கிறது. ஆனால் 3 வருடம் காக்க முடியாது. இன்னும் 1 வருடத்துக்குள்ளே அந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றிட வேண்டும். வெறுமனே மக்கள் அதிருப்தி காரணமாக, சிங்கள மக்களும் அப்படித்தான், அன்றைய விரும்பி யாரும் வாக்களிக்கவில்லை. கேள்விகளின் வரிசையில் முதலாவதாக EC 2027 நிகழ்நிலை ஊடகத்தின் தலைவர் கிருபாப்பிள்ளை ஆறுமுகம் போராட்ட களத்தை படமாக்கியதில் ஏதேனும் அரசியல் நோக்கம் உண்டா என திரைப்பட குழுவிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனோ கணேசன், வடக்கு கிழக்கு மலையகம் தமிழகம் எல்லோரையும் அரவணைத்து அரசியல் செய்கிறேன். தமிழ் பேசும் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்களவர்களுக்கு ஆதரவாகவும் முற்போக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளேன். மக்களுக்கு பாதுகாவலனாக அவர்களது பிரச்சினைகளை உள்வாங்கி இன்று வரை நியாயமாக இருந்துள்ளேன் என்பதற்கு நானே சாட்சியாவேன். போர் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அந்த வகையில் எனது அனுபவங்களும் நான் கண்ட உண்மைகளும் திரைப்படத்தில் வெளிவரும் என்றார். நான் எனக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கிறது அல்லவா. இப்ப நான் என்னை நீங்கள் ஒரு மலையக தமிழை நினைத்துக் கொண்டால் அது உங்கள் சுதந்திரம். ஈழத்தமிழ் நினைத்துக் கொண்டால் அது உங்கள் சுதந்திரம். நான் வரலாறு முழுக்க வடக்கு கிழக்கு மலையகம்
தமிழர்களை எல்லோரையும் அரவணைத்து நான் அரசியலில் பயணித்திருக்கிறேன். அது தவிர தமிழர் அல்லாத தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் ஆகியோருக்கும் கூட முற்போக்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். அடையாளம் இருக்கிறது. இப்ப போர் உக்கிரமாக நடந்தது. 2005 நடந்தது 10 வரைக்கும். மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள், வசதி வாய்ப்பில் குறைந்தவர்கள் பண்ணையில் தங்கிவிட்டார்கள். வழி இல்லை, யுத்த களத்திலே இருந்தார்கள். வாய்ப்பு இருந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இடையிலே ஒரு பிரிவு இருந்த பிரிவினர் தான் இலங்கையில் கொழும்பு தலைநகரத்திலே வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். அவர்கள் கொழும்பு பிரஜைகள் அல்ல, எனது வாக்காளர்களும் அல்ல. அவர்களுக்காக போராடி காவலனாக செயல்பட்டவர் யார்? அவர் பேர் மனோ கணேசன். அது உண்மை, வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த வாக்குகளை பார்த்து பணி செய்யும் போக்கு எனக்கு கிடையாது. அப்படி இல்லை, மனதிலே இல்லை. எனக்கு நியாயமாகப்படுவதே செய்வேன். சொன்னேன், மனோசாட்சி உள்ளே இருக்கிறார், அவர் சொல்வதே செய்வேன், அவ்வளவுதான். அது பிறகு மற்றதெல்லாம். ஆகவே அவர்கள் நான் கொழும்பிலே உயிரை துச்சமாக மதித்து எனது நண்பர் அபிராஜை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு முன்னாலே இவரைத்தான் போட்டிருக்க வேண்டும் என்று அன்றைய பாதுகாப்பு செயலாளர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். என்னை கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதான். ஆகவே நான் ஓடி ஒளியவும் இல்லை. ஆகவே வரலாறு இருக்கிறது அல்லவா, வரலாறுக்குள்ளே வந்திருக்கிறேன் நான். ஆகவே நிறைய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவங்கள் கண்டு தேடி கண்ட உண்மைகள் எல்லாம் திரைப்படத்தை வெளிப்படும். கவலை வேண்டாம். டோன்ட் வரி அபௌட் இட். அடுத்தது உங்களோட கேள்வி என்ன? ஒரு கேள்வி என்னது? சொன்னதான் அனுரகுமார் சானாக்கு நண்பர் தான். நிறைய வாக்குறுதி தந்திருக்கிறார். தமிழ் தேசிய கட்சிகளையும் விரவி மீறி சென்ற தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் நம்புகிறேன் நான். 1.5 வருஷம் ஆகியிருக்கிறது, இன்னும் 3.5 வருடம் இருக்கிறது. ஆனால் 3 வருடம் காக்க முடியாது. இன்னும் 1 வருடத்துக்குள்ளே அந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றிட வேண்டும். வெறுமனே மக்கள் அதிருப்தி காரணமாக, சிங்கள மக்களும் அப்படித்தான், அன்றைய விரும்பியார் வாக்களிக்கவில்லை. ஏற்கனவே இருந்தவர்கள் அதிருப்தி தான் அவருக்கு வாக்காக மாறியது. ஆகவே அந்த அதிருப்தியை புரிந்து கொண்டு அவர் சொல்லியவைகளை செயலில் காட்ட வேண்டும். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. ஆகவே அப்படி பேசிக்கொண்டு இருக்காமல் செய்வார் நம்புகிறேன். நண்பர் தானே, நம்புகிறேன், பிரச்சனை இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேதம் இல்லை, நண்பர் முறையே சொல்கிறேன். ஆகவே செய்வார் நம்புகிறோம், பார்ப்போம். ஆனால் செய்ய தவறுவாரே ஆனால் அவர் மாற்றப்படுவார். அளவு திரைப்பட கதையில் 3 கட்டங்கள் உள்ளன. போருக்கு முந்தியது, போரின் உக்கிர கட்டத்தின் போது, போரின் உக்கிர கட்டம் இல்லாமல் பதற்ற நிலையில் இருந்தபோது என்றவாறு உள்ளன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் முன்னாள் அரசியல்வாதி தயாரித்த ஒரு படம். அதில் 2 போராளிகளை காதலர்களாக்கி முதலிரவு காட்சிகள் எல்லாம் இணைக்கப்பட்டு படம் எடுத்தார்கள். ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும். அது ஜனரஞ்சகத்திற்கு மாறானது. இராணுவ வாகனங்களை இலக்கமிடப்படாமல் காட்சிப்படுத்தியது தவறு. ஆகவே நீங்கள் படம் தயாரிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் என நம்புகின்றேன். உங்கள் முயற்சி நல்லபடியாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். என்னோட சில ஆதங்கங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த படத்தை பொறுத்தவரையில் கதையோடத்தை பார்த்தேன். 3 விதமான நிகழ்வுகள் இருக்கின்றது. போருக்கு முந்தையது, அதாவது போரின் உக்கிர கட்டத்தை முந்தியது, உக்கிர கட்டம் இல்லாமல் அதற்கு பிந்தியது. இதில் இன்றைக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டின் முன்னாள் அரசியல்வாதி தயாரித்த ஒரு படம். அதில் கொண்டு 2 போராளிகளை காதலர்களாக்கி முதலிரவு காட்சி கூட பாட்டோடு எடுத்திருந்தார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டியது. போராளிகளிடம் அந்த முதலிரவு காட்சி, அதாவது ஜனரஞ்சம் என்ற பேரில் காதல் காட்சி தேவையில்லாதது, அது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல 2 நிகழ்வுகள் அது வந்தது. ஒன்று ஆமி அவர்களோட வாகனங்களை ஒரு மழுங்கடிச்ச நிலையில் நம்பர் பிளேட் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு தெரிந்த இலங்கையில் ஆமிக்கு AY இல்லாட்டி யூஹாண்டு வரும் சிங்களத்தில். ஸோ அப்படி காட்சிப்படுத்தியிருக்க வேண்டும். 2வது, கமாண்டர் ஆஃப் த ஆர்மி அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் சில பேரோட பேசும் பொழுது அவர் தீர்த்தனி கோப்பையை எடுத்து கையால் கரைச்சி குடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில்
ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல எப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. ஸோ உங்களோட படம் தயாரிக்கும் பொழுது இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராமல் தவிர்த்தால் படம் இன்னும் நல்லா இருக்க வேண்டிய எதிர்பார்க்கிறேன். அதில் கவனத்தில் எழுதுகிறேன். நன்றி. நன்றி. உலகளாவிய ரீதியில் யுத்தத்தை வைத்து படங்கள் வந்துள்ளன. ஆனால் அவ்வளவாக நாம் பார்த்ததில்லை. அந்த படங்கள் சர்வதேச ரீதியில் பாராட்டுகளை பெற்றுள்ளன. ஆனால் நீங்கள் எடுத்துள்ள படம் ஜனரஞ்சகமானது. ஜனரஞ்சகமான படம் ஒன்றை எடுக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழர்களுடைய கனவு. அந்த பெருங்கனவை ஈழத்தமிழனாக நீங்கள் துணிந்து செய்துள்ளீர்கள். படத்தை எடுக்கும் போது ஒவ்வொரு காட்சியும் ஈழத்தமிழர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். எங்களது யுத்த களத்தையும் யுத்தத்தில் நிகழ்ந்தவற்றையும் தமிழ்நாட்டு இயக்குனரால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அதற்கு உதாரணம் மணிரத்னம் சார் எடுத்த கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம். அது ஒரு சிறந்த படம். ஆனால் அவர் எமது இடத்திற்கு வர முடியாது. ஆகவே நீங்கள் எங்களது நாட்டு இயக்குனர்களை இணைத்து களத்தில் நின்றவர்களையும் இணைத்து படக்காட்சிகளை எடுக்க வேண்டும் என கூறினார். இதிலே திரையிடப்பட்டது நான் நினைக்கிறேன் கூடுதலாக ஒரு கதை அம்சத்தை சொல்லிவிட்டார்களோ என்று மட்டும் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இப்படிதான் கதை போகின்றது என்பது இடைவெளி தாண்டியும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது ஒரு குறையாக நான் பார்க்கிறேன். இதை பார்த்து விட்டால் இந்த வருகிற படத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பு குறைந்து விடும் போல இருக்கிறது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உலகளாவிய ரீதியில பெரிய படங்கள் யுத்தத்தை மையமாக வச்சு வந்திருக்கு. நாங்கள் பார்க்கல, பட் நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அதுகள் பெரிய பெரிய லெவல்களில் பெரிய பெரிய அவார்டுகளை வின் பண்ணி சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்க போகிற அந்த படம் அப்படிப்பட்ட படமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இது ஜனரஞ்சகமான படமாக இருக்கணும்ட்டு. ஜனரஞ்சகமான படம் ஒன்றை எடுக்கணும்ன்றது ஈழத்தமிழோட பெருங்கனவு. அந்த பெருங்கனவை நீங்கள் ஒரு தமிழனா நீங்கள் அதை செய்ய துணிஞ்சிருக்கிறதுக்கு முதல் வாழ்த்துக்கள். அது ஒரு கஷ்டமான பணி. அது ஏனெண்டா 30 வருஷம் நீங்கள் அரசியலில் இருந்திருக்கிறீங்க. அப்போ ஃபுல்லாக உங்களோட எண்ணம் சிந்தனை உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் 30 வருஷமாக ஒரு அரசியலுக்கு இருந்துட்டு திடீரென்று நீங்கள் ஒரு கலைஞனாக உருவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னதான் நீங்கள் ஆற்றல் உள்ள ஒரு ஆளாக இருந்தாலும் கூட திடீரென்று நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்குள்ள அதில் நீங்கள் கதை சொல்லிக்குள்ள அந்த கதையை நீங்கள் டிரெக்டருக்கு கொண்டு போய்க்குள்ள நிறைய சிக்கல் வரும். அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான் என்னடா ஈழத்தமிழர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எங்கள் எதிர்பார்ப்பு வித்தியாசமானது. ராவணா படத்தை பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் பெரிய லெவல் டிரெக்டர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் ராவணனை வேற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கூடுதல், அவர் இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா தான் எடுத்தவர், ஒன்றும் பிளவுட இல்லை. ஆனால் அதில் ராவணன் ஒரு கேரக்டரை அவர் கொஞ்சம் ஒரு அரக்கோணத்தில் இருந்து வந்த மாதிரி ராமாயணத்தில் எப்படி படித்தாரோ அப்படி அந்த ஒரு ஆங்கிள் அவர் கொண்டு வருவார். ரெண்டாவிட்ட பேக்ரவுண்ட் வேறு. அப்போ அந்த சிக்கல் இந்த படத்துக்கும் வரப்போகுது. ஏன்னா கிளிநொச்சி எங்களுடைய ஒரு இதயத்துக்குள்ள இடம் பிடிச்சிருக்க இடம் உண்டு. அங்கே தான் கடும் சண்டைகள், கடும் திட்டங்கள், அங்கே அரசாங்கம் எல்லாமே இருந்தது. நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. ஈழத்தமிழர்களை பற்றி எங்களை விட அதிகமாக நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீங்க. ஈழத்தமிழ் அந்த யுத்த தமிழர்களை பற்றி யுத்தம் நடந்த அந்த காலத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதை ஒரு படம் ஆக்கைக்குள்ள நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்பை அடைகிறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். அது சரியான ஒரு சவாலாக இருக்கும். அதைத்தான் எல்லாருமே தொட்டுந்தா. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ கரிகாலனை நாங்கள் இப்படித்தான் எடுக்கணும்னு சட்டம் வைக்கலாது. இது சினிமா. யாரையும் எப்படியும் நாங்கள் விமர்சிக்கலாம். அது மக்கள்லாம் தீர்மானிப்பினோம். மனோகணேசன் கரிகாலன் எப்படி காட்டியிருக்க அது சரியா பிள்ளையான்றது அது மக்கள்லாம் தீர்மானிக்கணும். அதில் நல்ல விஷயம். ஏன்னா அதை பேச நாங்கள் முற்படுறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பேசப்படணும். நாங்கள் கலை ரீதியா, இலக்கிய ரீதியா, நாவல் ரீதியா எங்களோட யுத்தங்கள், களங்கள், எங்களோட தலைவர், எங்களோட போராட்டங்களை இன்னும் நாங்கள் விவரிக்க முடியாமல் போயிட்டு. அது காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களோட எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம். அந்த அரசியல் தெளிவு எங்களுக்கு கலை பேருக்கு இருக்கு. அது பிரச்சனை. ஒரு ஹைலி ரிக்வெஸ்ட், இந்த படத்தை நீங்கள் எடுக்க ஒவ்வொரு காட்சியும் ஈழத்தமிழர் சம்பந்தமான காட்சி, நீங்கள் கிளர்ச்சியில் எடுக்கிற காட்சிகளோ அல்லது எந்த காட்சியும் நீங்கள் ஈழத்தமிழர் அவர்களுடைய உணர்வுகளை இரண்டாவது நீங்கள் உங்களோட டிரெக்டருக்கு அந்த அளவுக்கு என்னதான் அவர் வாசிச்சாலும் அந்த களத்தில் 2 ஒருத்தனுக்கு தான் அவங்க என்ன யூனிஃபார்ம் போடுவாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, ஒரு போராளியின் குணம் எப்படி இருக்கும், போராளியின் நடத்தை எப்படி இருக்கும்ன்றது ஒரு இந்திய தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குனரால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மணிரத்னம் எடுத்த மற்ற படம். இப்போ சொன்னாங்க அந்த ஒரு படம் உண்டு, கன்னத்தில் முத்தமிழ், சூப்பர் படம். ஆனால் அவரால் எங்கட இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு சாத்தியமே இல்லை அவருக்கு. அவர் என்ன இப்போ சங்கர் மாதிரி அதை ஸ்டடி பண்ணி உள்வாங்கி என்ன மேலே கொண்டு போய் எடுத்திருப்பினான். ஆனால் அவர் அதை செய்யலை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களோட ஒரு அசோசியேட் டிரெக்டர் என்றாலும் போட்டு நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே இலங்கை எங்களோட தமிழ் இயக்குநர்கள் இணைச்சிருக்கிறீங்கன்றது நல்ல விஷயம். அவைக்குத்தான் அந்த நேரடியாக பார்த்து
அனுபவம் செய்திருக்கு. அது ஒன்றும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. சவால் இல்லையேல் எந்த ஒரு விடயத்தையும் நான் செய்ய மாட்டேன். சவால் மிகுந்தது என்பதாலே இதனை ஆரம்பித்துள்ளேன். சவால் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். படத்தில் ஈழத்தமிழ் மண் வாசனை மணக்க வேண்டும், அதை நான் பார்த்து கொள்வேன். அதில் எனக்கு அக்கறை இருக்கின்றது. மக்களை கவருவதே ஜனரஞ்சகம் என்றார். சவால் மிக்க பணியை செய்வது எனக்கு விருப்பம் கூட. சவால் இல்லாட்டி நான் தொடர்றதில்லை. சவால் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். என்னை மகிழ்ச்சிப்படுத்தும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்லி எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனோசாட்சி அதுதான் விரும்புகிறார். அதான் செஞ்சுதான் ஆகணும். இப்போ இது வந்து ஒரு டீம் ஒர்க். தனிப்பட்ட ஒரு இயக்குனரோ தனிப்பட்ட ஒரு மனோகனிஷோ செய்கிற விஷயம் அல்ல. இது ஒரு டீம் ஒர்க். ஒரு டீமை தான் வச்சிருக்கேன். டீம்ட கேப்டன் நான், இயக்குனர் அல்ல. நான் தான் கேப்டன் டீம். ஆகவே இப்போ லக்ஷனா கிருஷாந்தன் அவர் இருக்கிறார். அவர் அந்த உதவி இயக்குனராக இருக்கிறார். அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறோம் என்றால் இந்த திரைப்படத்திலே ஈழத்தமிழ் மண் வாசனையை எங்கெங்கே தெளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் குறிப்பெடுத்து தெரிவிக்க வேண்டும். மண் வாசனை மணக்க வேண்டும், அல்லது மண் வாசனை ஒழிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதை நான் பார்த்துக்கொள்வேன் நிச்சயமாக. அந்த அக்கறை எனக்கு இருக்கிறது. ஒரு கலைஞனாகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, எனக்கு அந்த அக்கறை இருக்கிறது. அதிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் நம்புகிறேன் எனக்கு. அதே வேளையிலே ஜனரஞ்சகம் என்று சொல்வது என்பது வெறுமனே ஒரு கெட்ட விஷயம் அல்ல. மக்கள் மனங்களை கவருவதுதான் ஜனரஞ்சகம். மக்களை கவர வேண்டும். நாங்கள் கவருவது எப்படி என்பதை இவ்வாறு கிளிநொச்சி திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்வின் சந்திப்பில் பல சுவாரஸ்யமான கேள்விகளும் அரசியல்சார் கேள்விகளும் பதில்களும் இடம்பெற்றன. கேள்விகள் பதில்கள் மூலம் கிளிநொச்சி திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு பலமாக மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.